ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எனிதிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, மாம்பழம் சாப்பிடுவதற்கு முன் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், மாம்பழத்தை நீரில் ஏன் ஊற வைக்க வேண்டும்ங்கிறத பற்றி இன்னைக்கு டாபிக்ல பேச போகிறோம் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு முன் அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். கோடைக்காலம் என்றாலே மாம்பழங்கள் தான் நினைவுக்கு வரும். ஏனெனில் இவை பருவகால பழங்கள், கோடையில் மட்டும் பார்க்க முடியும். அதனால்தான் பலர் அவற்றை சாப்பிட காத்திருக்கிறார்கள். மாம்பழம் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மாம்பழம் சாப்பிடும் முன் அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் என்பது பலருக்கு தெரியாது. ஊட்டச்சத்து நிபுணர்களும் இந்த விஷயத்தை ஆதரிக்கின்றனர். இது பழங்காலத்திலிருந்தே ஒரு பாரம்பரியம். மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வைப்பது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்பழத்தை சாப்பிடுவதற்கு முன் குறைந்தது அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் என்பது பெரியவர்கள் கூறுகிறார்கள். இதுக்கு காரணம் உண்டு. அறிவியலும் அந்த காரணத்தை ஆதரிக்கிறது. மாம்பழத்தில் பைட்டிக் அமிலம் உற்பத்தியாகிறது. மாம்பழங்களை தண்ணீரில் ஊற வைக்கும் போதெல்லாம் உற்பத்தி செய்யப்படும் கூடுதல் பைட்டிக் அமிலம் அகற்றப்படும். மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வைக்காமல் சாப்பிட்டால் பைட்டிக் அமிலமும் உடலில் சேரும். அவை கூடுதல் வெப்பத்தை உருவாக்கின்றன. அப்படியானால் மாம்பழம் சாப்பிட்டால் உடலில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பழத்தை தண்ணீரில் ஊற வைத்தால் அதில் உள்ள வெப்பம் குறையும். இப்படி ஊற வைத்து எத்தனை மாம்பழம் சாப்பிட்டாலும் சூடு ஏற்படாது. ஆனால் மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வைக்காமல் சாப்பிட்டால் உடலை விரைவில் சூடாக்க முடியும். அப்போது வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படும். மாம்பழத்தை தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்தால் மாம்பழத்தின் தோலில் உள்ள எண்ணெய் வெளியேறும். சிலருக்கு இந்த எண்ணெய் ஒவ்வாமை ஏற்படுத்தும். மேலும் மாம்பழங்களில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உள்ளன. அவை அனைத்தும் தண்ணீரில் ஊற வைப்பதன் மூலம் கழுவப்படுகின்றன. தண்ணீரில் ஊற வைக்காத மாம்பழத்தை உண்பவர்கள் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு. தோலில் அரிப்பு மற்றும் கொப்பளங்கள் ஏற்படலாம். தண்ணீரில் ஊற வைத்த மாம்பழம் சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. இது சுவையையும் அதிகரிக்கிறது. பெரும்பாலான பழங்கள் குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கப்படுகின்றன. இப்படி சேமித்து வைத்திருக்கும் பழங்கள் உண்ணும் முன் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். ஏனெனில் பழங்களில் உள்ள சில கலவைகள் குளிர்சாதன பெட்டியில் உள்ள குளிர்ச்சி விளைவு காரணமாக வாசனை மற்றும் சுவையை மாற்றுகிறது. அதே தண்ணீரில் ஊற வைத்தால் மாம்பழங்களின் இயல்பு நிலைமைக்கு திரும்பும். அவை இயற்கையான வாசனையை மீட்டெடுக்கின்றன. அதனால் சுவை நன்றாக இருக்கும். இப்படி தண்ணீரில் ஊற வைத்த மாம்பழத்தை சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெண்கள் குழந்தைகளும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒன்று மாம்பழம். இவை இரத்த சோகையை தடுக்கிறது. மேலும் அவை எளிதில் ஜீரணமாகும். கோடையில் சீசன் மாம்பழங்களை கண்டிப்பாக சாப்பிடுங்கள். குறிப்பாக பழங்களை தினமும் சாப்பிடுவது ஆரோக்கியத்துக்கு மிகவும். மாம்பழத்தில் கலோரிகள் குறைவு. எனவே இவற்றை சாப்பிட்டு உடல் எடை கூடும் என்ற கவலை தேவையில்லை. சில வகையான புற்றுநோய்களை தடுக்கும். மாம்பழம் இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. மாம்பழம் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படும். இவற்றில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. மாம்பழத்தை வைத்து பல வகையான உணவு செய்யலாம். மாம்பழ ஸ்மூத்தி மற்றும் ஜூஸ்கள் சுவையாக இருக்கும். ஆனால் மாம்பழ கூழில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுவதால் அளவுக்கு அதிகமான சர்க்கரை நமது உடலில் சேரும். உடலில் சர்க்கரை சேர்வதால் மற்ற பிரச்சனைகள் ஏற்படும். மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை இருந்தால் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே சமயம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் குறைவான அளவு மாம்பழம் எடுத்துக்கொள்வது நல்லது. மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றும் மாம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு உண்டான மாம்பழத்தை பத்தி சில டிப்ஸ், சில அறியாத தகவல் இன்னைக்கு பார்த்தோம். மேலும் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.